சூர்யாமாரி சீரியல்ல இப்போ அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவும் கேளுங்க. விசியும் சுத்தமா போமாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிட்டா இருக்கும். மித்ராங்கிற ஒருத்தவங்க வந்து மாயாஜாலம் மூலியமா வந்து நெளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு பொருள வந்து கிரியேட் பண்றாங்க. உருவாக்குனதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க வந்து பேசுறாங்க. "நீங்க என்ன பண்றீங்கன்னா, நேரடியா வந்து மாரி வீட்டுக்கு போங்க. தேவி அம்மா இருப்பாங்க. அவங்கள பத்திரமா வந்து பார்த்துக்கங்க." அப்படின்னு சொன்னோனே, "உத்தரவு எஜமானே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அந்த இடத்துக்கு வேக வேகமா போயிட்டு இருக்கிறப்ப எப்படியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில வந்து எல்லா பிரச்சனையும் வந்து தீரப்போகுது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சங்கரபாண்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க சந்தோஷமா. ஆமா, எங்க தீரப்போகுது? வீட்டுக்குள்ளலாம் நுழையவே முடியாது. எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாரி சங்கரபாண்டி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சங்கரபாண்டி யோசிச்ச மாரியே மாரி வீட்டுக்குள்ள இருக்கிறனால பாக்குன ஒரு விஷயம் வந்து வீட்டுக்குள்ள வர முடியல. அப்படியே ஒரு பெரிய கவசம் வந்து நிக்குது. அதில இடிச்சு இடிச்சு அதுக்கு எதுவும் பண்ண முடியல. சரி நம்ம மித்ராட்ட போய் சொல்லுவோம்ன்னு சொல்லிட்டு மித்ரா முன்னாடி வந்து நிக்கிறாங்க. "நீ வேலைய சீக்கிரம் முடிச்சிருவேன்னு எனக்கு தெரியும். ஆனா, அதுக்கு நீ இவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு வருவேன்னு நான் எதிரே பார்க்கல." அப்படின்னு சொல்லும்போது, "சாரி எஜமானே, என்னால அந்த வீட்டுக்குள்ள கூட நுழைய முடியல. என்ன என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லும்போது, "அந்த மாரி வீட்டுக்குள்ள இருக்கிறனால, என்னால வீட்டுக்குள்ளேயே வந்து முடியல." அப்படின்னு மித்ரா வந்து ரெடி பண்ண விஷயம் வந்து சொல்லிடுது அந்த இடத்துல. என்ன பண்ணலாம்? தாராக்கு வந்து ஃபோன் அடிப்போம்ன்னு சொல்லி, தாராக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. "என்ன காரியத்த முடிச்சுட்டீங்களா? நாங்க வந்து உருவாக்குன ஒரு விஷயம், உங்க வீட்டுக்குள்ளேயே வர முடியல." அப்படின்னு சொல்லி லவுட் ஸ்பீக்கர்ல வந்து பேசினோனே, "அதான பார்த்தேன். மாரியோட சக்திக்கு முன்னாடி யாருமே நிக்க முடியாது. இவங்களாவது அத விட பெரிய ஆளா இருப்பாங்களோன்னு நெனச்சேங்கிற" மாரி யோசிக்கும்போது, "சங்கரபாண்டி என்ன பத்தி தப்பா பேசாதீங்க. எனக்கு கோவம் வந்துரும். சாரிங்க மன்னிச்சிடுங்க. நாங்க வந்து கோவத்திலயும், ஆதங்கத்திலயும் தான் அவன் இந்த மாரி பேசிட்டு இருக்கான். நீங்க என்ன பண்ணீங்களோ, ஏது பண்ணீங்களோ தெரியாது. மாரிய வந்து வீட்ட விட்டு அனுப்பிச்சிருங்க. அப்படி அனுப்பிச்சிட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து நான் நீங்க நெனச்ச மாரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணிருவேன்." அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோனே வந்து அவங்களுக்கு ஒண்ணும் புரியல. எப்புட்றா இதெல்லாம் செய்யலாங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல தாரா. அப்பன்னு பார்த்து மேனேஜர வச்சு பேசி கம்பெனிக்கு வந்து வர வச்சிரலாம். "சரி சங்கரபாண்டி, நீ போய் சொல்லு மேனேஜர் கூப்பிடுறாங்கன்னு." ஆமா, நான் போய் சொன்னா உடனே வந்து மேனேஜருக்கு கால் பண்ணுவா. நான்லாம் கூப்பிடவே இல்லன்னு சொன்னோனே, நான் வந்து திருப்பியும் கெட்டவனா மாறிட்டேனே. அவளுக்கு வந்து தெரிஞ்சு போறதுக்கா, "என்ன சிஸ்டர் இப்படி காமெடி பண்றீங்களே?" அப்படின்னு சொன்னேன். "பரவால்ல சங்கரபாண்டி, நீயும் கரெக்ட்டா வந்து யோசிச்சுட்ட. இப்ப என்ன பண்ணலாங்கிற மாரி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. தாராலேருந்து எல்லாரும். என்ன பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்றப்ப, மித்ரா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன மித்ரா ஃபோன் அடிக்கிறாங்களேன்னு சொல்லி கால் அட்டெண்ட் பண்றாங்க. "என்ன நெனச்ச காரியத்த வந்து நிறைவேத்திட்டீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லங்க என்னால எதுவும் பண்ண முடியல. மேனேஜருக்கு வந்து ஃபோன் அடிச்சு பேசுனா, நிச்சயம் வந்து எப்படி வந்து மாரிய நம்ப வைக்கிறது? நீங்க என்ன பண்றீங்கன்னா, மேனேஜர் வாய்ஸ வந்து எனக்கு வந்து அனுப்பிச்சு வைங்க. நான் வந்து அது போலயே நான் பேசிர்றேங்கிற" மாரி சொன்னோனே, சங்கரபாண்டி வந்து பேசுறாங்க. அந்த வாய்ஸ வந்து அப்படியே வந்து மித்ராவுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சு வச்சுர்றாங்க. மித்ரா வந்து புது நம்பர்லேருந்து மேனேஜர் பேசுறாங்க. "என்னது புது நம்பரா இருக்கே!" அப்படின்னு சொல்லி மாரி வந்து ஃபோன வந்து அட்டெண்ட் பண்றாங்க. "என்னாச்சு? இது மாரி எங்களால வேலையே பார்க்க முடியல. பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டுருக்கு. நீங்க தான் வந்து எனக்கு உதவி செய்யணுங்கிற" மாரி அந்த இடத்துல வந்து சொல்றாங்க. "என்னங்க நீங்க? வேலையே செய்யாம உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா, கம்பெனி எப்படிங்க அப்கிரேடா போய்க்கிட்டே இருக்கும்? என்ன நினச்சுக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி மாரி வந்து கன்னா பின்னான்னு வந்து திட்டிக்கிட்டே இருக்காங்க. "சாரி மேடம். நீங்க வந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சூர்யா கிட்ட கூட இத பத்தி டிஸ்கஸ் பண்ண வேணாம்." அப்படின்னு சொன்னனால, சரின்னு சொல்லிட்டு வீட்ட விட்டு வெளியில வந்து வராங்க. சூர்யா வந்து தடுக்குறாங்க. "எதுக்காக போறேன்னு?" "இல்லங்க அவசர வேல. அதனால தான் போ வேண்டியதா இருக்குன்னு" சொல்லி அந்த இடத்துல கம்பெனிக்கு வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்தா தான் தெரியுது, மாரி வந்து சும்மா தான் வந்து கூப்பிட்டுருக்காங்கன்னு தெரிஞ்சிருது. "நீங்க தானங்க கூப்பிட்டீங்கன்னு" மாரி வந்து கேட்குறாங்க. "அப்படியெல்லாம் இல்லங்க. நான் கூப்பிடவே இல்ல. அப்பன்னா வேற ஏதோ வீட்ல வந்து சதி நடக்குது போல இருக்கு." மாரி வந்து அந்த இடத்துல வந்து புரிஞ்சுக்கிற மாரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் வீட்டுக்கு வேக வேகமா வந்துட்டு இருக்கிறப்ப, யாரும் இல்லாத நேரம் பார்த்து, அப்படியே அந்த நெளிஞ்சிட்டு இருக்கிற விஷயம் வந்து மித்ரா வந்து ரெடி பண்ணாங்கல்ல, அது மாட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்து வருது. தாராவும் சங்கரபாண்டியும் பார்த்துடுறாங்க. "சிஸ்டர் நல்லபடியா அது வேலைய வந்து முடிக்குதா இல்லையான்னு நம்ம போய் பார்த்துருவோம்." அப்படின்னு சொன்னோனே, வேக வேகமா அது ரூம்குள்ள வந்து போனோனே, சூர்யா வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது கரெக்ட்டா வந்து மறைஞ்சிருது. "என்ன சிஸ்டர் இப்பன்னு பார்த்து சூர்யா வருவான்னு நெனச்சு கூட பார்க்கல." அப்படின்னு சொல்லும்போது, இது எல்லாத்தையும் வந்து பால்கனி வழியா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல செம கோவத்தின் உச்சத்தில வந்து இருக்காங்க. நம்ப தாராவும், சங்கரபாண்டியனும், "என்ன சிஸ்டர் கடைசி நேரத்தில இப்படி ஆவுது? சூர்யாவுக்கு ஏதோ ஒரு ஃபோன் வருது. கீழ தான் அந்த ஃபைல்லாம் இருக்கு. நான் எடுத்துட்டு வந்துர்றேன்னு" சொல்லிட்டு கீழ வந்து வந்துர்றாங்க. வரப்போ வந்து அப்படியே வந்து நிக்கிறாங்க. ஹாசினியும், ஸ்ரீஜாவும் பேசுறாங்க. "பாப்பா என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு வந்துரலாமான்னு" சொல்லி மேல வந்து வேக வேகமா போறாங்க. கரெக்ட்டா வந்து அந்த ரூமுக்கு வந்து வந்துர்றாங்க. வரப்ப தான் தெரியுது, நம்ம தாரா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க என்ன இங்க வந்துட்டு இருக்காங்கன்னோன, திருப்பி மாயாஜாலம் மூலியமா மறைஞ்சிருது. தூங்கிட்டு இருக்காப்புல, இப்ப வந்து கூட்டிட்டுலாம் வேணாம், நல்லா தூங்கட்டும்னு சொல்லிட்டு, அங்கேருந்து அவங்க 2 பேரும் கீழ போறாங்க. ஹாசினியும், ஸ்ரீஜாவும். "இனிமேட்டு யாரும் வரப்போறதில்ல சிஸ்டர்" அப்படின்னு சொன்னோனே, மித்ரா வந்து ரெடி பண்ணி அனுப்பிச்சு வச்சாங்கல்ல, அது வந்து என்ன சொன்னாங்களோ, தாராவோட ஆசைய வந்து நிறைவேத்திட்டு, அப்படியே அங்கேருந்து போக ஆரம்பிச்சுருது. உடனே வந்து மித்ராவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. "நீங்க ஏவி விட்டது வந்து கரெக்ட்டா வந்து நடந்துருச்சு. ஆனா, இங்க என்ன பிரச்சனைன்னா,
திருப்பி ஏதாவது மாறி வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணி காப்பாத்திட்டா என்ன பண்ணுவீங்க? அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் ரெடி பண்ணது என் பேச்ச மட்டும் தான் கேட்கும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கங்கிற மாரி அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. சரிங்கிற மாரி சந்தோஷமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னே, செம்மையா வந்து சத்தம் போடுறாங்க. சூர்யா, மாரி எல்லாருமே வந்து ஏன் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே தேவி அம்மாவ பார்த்துக்கிட்டே இருக்காங்க. "என்ன ஹஸ்பண்ட் சார் இப்படியெல்லாம் வந்து கவனக்குறைச்சலா வந்து இருந்திருக்கீங்களேன்னோன்னே" அப்படியே தேவி அம்மாவ கூட்டிட்டு வெள்ள கலர் கோட் போட்டிருக்காங்கல்ல, அவங்கள வந்து பார்க்கலான்னு சொல்றாங்க. அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து உள்ளேயும் வெளியும் வந்து போயிட்டு போயிட்டு வரப்போ வந்து மாரி வந்து கடுப்பாயிட்டாங்க. இவங்க தாரா தான். இவங்களால தான் இந்த வீட்ல இப்படியெல்லாம் பிரச்சனை நடக்குது. இவங்க வந்ததுக்கப்புறம் தான் செண்பகவல்லியும் வந்து போனாங்க. இப்ப இவங்கள வந்து தத்தெடுத்துக்கிட்டீங்க. மரியாதையா இவங்கள வீட்ட விட்டு தொரத்துங்க. இவங்கள வீட்ட விட்டு தொரத்துனா மட்டும் தான் நிம்மதியா சந்தோஷமா இருக்குங்கிற மாரி சொன்னோனே, இப்ப சிஸ்டர் வந்து எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியலையே! மாரி வந்து நெத்தியடியா வந்து நேரடியா சூர்யா கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்ட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது, "நீ தேவையில்லாம அவங்க மேல வந்து பழி போடாதம்மா. அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படுங்கிற மாரி" சூர்யா வந்து பேசிட்டு இருக்கிறப்ப, கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல மாரி. "என்ன ஹஸ்பண்ட் சார் புரிஞ்சுக்காம இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, என்ன அர்த்தங்கிற" மாரி சூர்யா வந்து வெளுத்தெடுக்குறாங்க. அப்போன்னு பார்த்து தாரா வந்து செம்மையா வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. "அம்மா நான் தாரா இல்லம்மா. நான் வந்து மாயாம்மா. இந்த குடும்பத்து மேல எனக்கு அன்பு, பாசம் ஏற்கனவே நெறையா இருக்கு. ஏன்னா தன்னந்தனியா இருந்தேனா அந்த ஊர்ல, எனக்குன்னு குடும்பத்த வந்து உருவாக்கி குடுத்ததே சூர்யா தான். அப்படி இருக்கும்போது உங்கள்ல ஒருத்தனா நான் இருந்து, நம்ம வீட்ட வந்து நல்லபடியா வந்து பார்த்துப்பேன். அப்படி இருக்கும்போது நான் ஏம்மா இது மாரிலாம் பண்ண போறேங்கிற" மாரி அந்த இடத்துல வந்து சொன்னோனே, செமையா வந்து கடுப்பாயிட்டாங்க நம்ப இனிமேட்டு இவங்கள்ட்ட பேசி பலன் இல்ல. சரி அப்புறமேட்டுக்கு இவங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கலாங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, வெள்ள கலர் கோட் போட்டவங்க அப்படியே வந்து நிக்கிறாங்க. எங்களுக்கு என்ன செய்றதுன்னே தெரியலங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போனோனே, மாறி மட்டுக்கும் அப்படியே நின்னுகிட்டே இருக்காங்க. சித்தர் வந்து சொல்லியிருக்காங்க. ஃப்ளாஷ்பேக் சீனா வந்து நமக்கு காட்டுறாங்க. உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இது மாரி நடந்துருச்சுன்னு வச்சுக்கயேன், ஏன் உங்க வாயால அப்படியெல்லாம் சொல்றீங்க? நடந்துருச்சுன்னா, நீ எத பத்தியும் யோசிக்காத. எங்கேயும் போவாத. என்கிட்ட வந்து கூட்டிட்டு வா. இந்த அம்மன் கிட்டயே வந்து விடை கேளு. அம்மனே வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்ட்டாங்க போல இருக்கு. இனிமேட்டு இங்க இருந்தா 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லன்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து தேவி அம்மாவ கூட்டிட்டு, யாருக்கும் தெரியாம அப்படியே வந்து கோயிலுக்கு வந்து வேக வேகமா போறாங்க. ஒரு பக்கம் ஒருத்தவங்க வந்து பார்க்குறாங்க. இங்க தேவி அம்மாவும் இல்ல, மாரியும் இல்லங்கிற மாரி சொன்னோனே, அச்சச்சோ! கோயிலுக்கு தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கா போல இருக்கு. இப்ப என்ன நடக்கும்னு தெரியலன்னு சொல்லி மித்ராக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க தாரா. இது மாரி வந்து பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அவ்வளோதானன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரெடி பண்ணாங்கல்ல, அத வந்து சொல்லிர்றாங்க. அப்படியே அது மாயாஜாலம் மூலியமா மறைஞ்சு போயிடுது. நான் ரெடி பண்ணது சொல்லிட்டேன். அதுவும் போயிடுச்சு. இனிமேட்டு அந்த விஷயம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லங்கிற மாரி சொன்னோனே, சூப்பர்ங்கிற மாரி ஃபோன வந்து வச்சுர்றாங்க. இருப்பினும் வந்து கோயில்ல என்ன நடக்க போது, ஏது நடக்க போதுன்னு தெரியலங்கிற மாரி யோசிக்கும்போது, அப்படியே கோயிலுக்கு வேக வேகமா வந்துர்றாங்க. வந்தோனே வந்து, "அம்மா இது உங்களுக்கே நியாயமா? நீங்க தானே வந்து எனக்கு இப்ப வரம் தந்தே ஆவணும். நான் உங்கள தவிர வேற யார வந்து நம்பியிருக்கேன்? உங்கள தானே முழுசா வந்து நம்பியிருக்கேன். நீங்க இப்படியெல்லாம் பண்ணலாமா?" அப்படின்னு சொல்லி நம்ம மாரி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. மாரி முன்னாடி அவங்க மாசா வந்து நிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்.